வணக்கம் ஜிஎஸ்வாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வாகனம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. இன்னைக்கு தேதியில் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இயர் எண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாவே எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, நல்ல பெனிஃபிட்ஸில் நல்ல ஆஃபர்ஸில் ஒரு ஆல்ரவுண்டர் காராக வாங்கணும். சேஃப்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும், ப்ராக்டிகலிட்டி இருக்கணும், ஃபீச்சர்ஸ் இருக்கணும், பின்னாடி வந்து ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி, அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணி உட்கார மாதிரியாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றது நினைப்பது இயல்பான ஒரு விஷயம் தாங்க. அப்போது இந்த 8 to 10 லேக் ப்ராக்கெட் நிறைய பேர் பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. அந்த ப்ராக்கெட்டில் இன்னைக்கு தேதியில் இந்த காரோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சு. வந்தாலுமே வந்து அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு காரை, ஒரு ஹேட்ச்பேக்கை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேக் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, சிஎன்ஜி இருக்குது, 3 ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதாவது கம்மியான ட்ராவல் இருக்கிறவங்க பெட்ரோல் எடுத்துக்கலாம், அதிக ஓட்டம் இருக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸோட வேணும்னா டீசல் போகலாம். அதே மாதிரி மைலேஜ் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க, சிட்டிக்குள்ளே அதிகம் ஓட்டுவீங்க அப்படின்றப்ப டீசல் போக முடியாது, அப்போ பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஆப்ஷன் போகலாம். ஸோ என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா ஆல்ட்ரோஸோட பியூர் மாடலுங்க, பேஸ்க்கு அடுத்த மாடல். ஏன்னா அதில் எல்லா விஷயங்களுமே கவர் ஆயிருது, ஒரு காமன் மேனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கவர் ஆயிருக்குது. அந்த வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். டாட்டான்னு வரும்போது இந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக இப்போ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங். அதாவது வந்து ஒவ்வொரு டீலர்ஷிப்லையும் வந்து கார் பையிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த பையிங்கோட அந்த பார்ட் நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக கார்ஸோட சர்வீஸ் சப்போர்ட்லையும் நம்ம இருக்க போகிறோம். டாடா மோட்டார்ஸில் நீங்கள் இப்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விக்ட்ரி டாட்டாவில் நீங்கள் கார் வாங்குறப்போ 3 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் பேக்கேஜ் அப்படின்றது ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் மூலமாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, இந்த டாடா ஆல்ட்ரோஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் பேக்கேஜ் அப்படின்றது ஃப்ரீ. இன் பிட்வீன் டைமில் உங்களுக்கு சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, காரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஜிஎஸ் டீம் வில் அசிஸ்ட் யூ. ஸோ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது பெட்டர் வேல்யூ வாங்குறதுல ஆரம்பித்து கார் பையிங் பிடிஐயில் ஆரம்பித்து ஃபைனல் ஸ்டெப்பான உங்களுக்கு சர்வீஸ் வரைக்குமே நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டாடா நிறுவனத்தில் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெஸ்ட் கோட், பெஸ்ட் வேல்யூ, பெஸ்ட் சர்வீஸில் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டீமை ரீச் அவுட் பண்ணலாம். வி ஆர் ஹியர் டு அசிஸ்ட் யூ. ஸோ ஐ ஹோப் இது மற்ற பிராண்ட்ஸ்லையும் நடந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட்ங்க. ஸோ அது எண்ட் யூஸராக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்குமே பிரோஜனமாக இருக்கும். சேல்ஸ் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனையாக இருக்கிறது சர்வீஸ் தான். அந்த சர்வீஸையும் இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த இஷ்யூனாலும் வி வில் அட்ரஸ் யூ. விக்ட்ரி டாடா வில் அசிஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டாடா ஆல்ட்ரோஸோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு புரிதல் எடுத்துகிட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு காரோட சேஃப்டி பார்த்துட்டு தான் மீதம் விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஸ்க்ரீனில் நீங்கள் எவிடென்ட்டாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ் மாடலான ஸ்மார்ட்டில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு குட்டி கம்பேரிசனை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சரிங்க, சேஃப்டி ரிலேட்டடாக பேசும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்ஃபா ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் அந்த டாடா ஆல்ட்ரோஸை வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. கிராஷ் டெஸ்ட்டில் 5 ஸ்டார் இன்கப் ரேட்டிங் அப்படின்றது வாங்கியிருக்கு. ஸ்ட்ரக்சரலாக இதனால் வரைக்கும் ஆல்ட்ரோஸ் மேலே யாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்றது இருந்ததில்லை. 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், டைப் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை வண்டியில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் என்னெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றத ஸ்க்ரீனில் நீங்கள் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். ஸோ சேஃப்டி ரீதியாக, ஸ்ட்ரக்சர் ரீதியாக குறைகள் இல்லை. நிறைய பேர் கேட்குறது ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பேனல் குவாலிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் இந்த ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டி லெவல்ஸ் வந்து முதல்ல இருந்த ஆல்ட்ரோஸுக்கும் இதுக்குமான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. ரஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது இனி வரும் காலங்களில் தான் நமக்கு தெரியும், காரை பயன்படுத்த தான் தெரியும். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் இங்கே விக்ட்ரி டாட்டாவில் காரை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அவர் டீம் வில் அசிஸ்ட் யூ. இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் பண்ணுங்கள். நாங்கள் டாடா சர்வீஸில் பேசி அதை ரிசால்வ் பண்ணி கொடுப்போம். சரிங்க, சேஃப்டி ரிலேட்டடாக பேசிட்டோம். அடுத்து இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், அது வந்து சிஎன்ஜி கூடவும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல். இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் இந்த பட்ஜெட்டில் ஹேட்ச்பேக்கில் டீசலுக்கு ஆப்ஷன் கொடுக்குற ஒரே பிராண்ட் டாடா நிறுவனம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதிக கம்யூட் பண்ண போகிறோம், எனக்கு ஹேட்ச்பேக் சைசிங்கில் ஒரு கார் இருந்தால் போதும், பேலன்ஸ்டான மெச்சூர்டான செட்டப்பாக ஒரு வண்டி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆல்ட்ரோஸ் மேபி வந்து உங்களுக்கான சாய்ஸாக இருக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட வந்து டீசல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெட்ரோல் நிறைய டைம் காமிச்சிருக்கேன், இப்போ டீசலை காமிக்கலாம்னா டீசல் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இன்ஜினை பற்றி பேச ஆரம்பிக்கலாம்.
எல்லாத்துக்குமே இருக்கிற கேள்வி, எப்படி டாடா நிறுவனம் மட்டும் வந்து அவங்களோட டீசல்ல இந்த டெஃப் ஆயில், அதாவது டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, ஏர் ப்ளூ சொல்லுவாங்க, அது இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மீதம் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸ்லயுமே டெஃப் இருக்குது. சரி, டெஃப் இருக்குது, டிபிஎஃப் இல்லன்னு கேட்டீங்கன்னா, டிபிஎஃப் கம்பல்சரி இருக்குங்க. டிபிஎஃப் இல்லாமலாம் பண்ணல. டெஃப் மட்டும் இல்லாம எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் மெத்தடாலஜி போகாம லீன் நாக்ஸ் ட்ராப் போயிருக்காங்க. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடோட எமிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லேயே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருப்பதால அவங்க டெஃப் ஃபியூவல் அப்படின்றது தேவையில்லாம இந்த வண்டியில பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத ஒரு செயல்பாடுக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஒரு குட்டி செலவு வந்து மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் சிட்டிக்குள்ள மோஸ்ட்லி நீங்க டிரைவ் பண்றீங்க அப்படின்னா, கோ வித் பெட்ரோல் ஆர் பெட்ரோல் வித் சிஎன்ஜிங்க. ஹைவே டிராவல் 70% இருக்கும், 30% சிட்டி அப்படின்னா டீசலை தாராளமா ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு டீசல் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது தெரியலன்னு சொல்கிறீங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 7 to 10 இயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அதாவது BS6 ஸ்டேஜ் 2 பொறுத்து. மற்ற BS ஃபோர்ஸில் வேணால் எரடிகேஷன் அப்படின்றது குயிக்காக நடக்கலாம். இந்த இன்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 89 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது ஜென்ரேட் பண்ணுது. இதுவே வந்து பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா 87 பிஹெச்பி உங்களுக்கு 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும். பெட்ரோலில் உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் டிசிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AMT ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் போகிறப்ப. பட் டீசலில் மேனுவல் மட்டும்தான், 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சத்தம் வரதான் செய்யுது, பட் வைப்ரேஷன் முன்ன இருந்ததை விட கேபின்குள்ள வரதை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டாடா சீரால கூட சொல்லியிருந்தோம். அதாவது இது ஆல்ட்ரோஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றது. இந்த என்ஜின் மவுண்ட் அப்படின்றதுல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. சத்தம் இருந்தாலும் உள்ள வந்து வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகாம ரிஃபைண்டாக தான் டிரைவ் அப்படின்றது இருக்குது புது ஆல்ட்ரோஸ்ல. சொன்னா மிகைப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவிடென்ட்டா தெரியும் டாடா அல்ட்ராஸோட டீசல் பொறுத்து. மைலேஜ் கேட்டிங்கன்னா டீசல் கேரண்டீடா உங்களுக்கு சிட்டிக்குள்ள 15 to 17 வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். நீங்க ஹைவேஸ் போறீங்க அப்படின்னா 20ங்கிறதுலாம் சர்வசாதாரணமா கிடைக்குது. ஸோ ஐ ஹோப் இது வந்து எக்கனாமிக்கலாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் வந்து சிட்டிக்குள்ள ஒரு 13, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 15, 16. சிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக சிட்டிக்குள்ளேயே 17 to 20 வரைக்கும் எடுத்துகிட்டு வர முடியுது. ஹைவேஸ் போனீங்கன்னா 24 வரைக்குமே கிடைக்குது. ட்வின் சிலிண்டர் இருப்பதால் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்றதும் இல்லைங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல. பட் இன்சுலேஷனுக்கு லைனஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பயன்படுத்திருக்காங்க. மேலே ஒரு திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்ஜின் பொறுத்து இவ்வளோ தாங்க. அடுத்து இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நிறைய பேர் கேட்பீங்க. அக்ரெசிவாக இருக்குங்க. ஏன்னா இந்த கர்வ் வெயிட்டுக்கு இந்த இன்ஜினோட பவர் டெலிவரி அப்படின்றது அக்ரெசிவாக இருக்கும். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாட்டான லீனியரான சர்ச்சு. சிஎன்ஜி போகும்போது ஒரு மேஜர் டிராப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லைட்டாக தான் தெரியும். சிங்கிள் ECU தான் பயன்படுத்திருக்காங்க சிஎன்ஜி போக. டியூவல் இண்டிபெண்டன்ட் ECU அப்படின்றது கிடையாது. சரி வாங்க இப்போ எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் டிசைன் டவுன் த ரோட் டிராஃபிக் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மஸ்குலராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் தான் டாடா அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் ஜென்ரேஷன் கேட்டிங்கன்னா அது ஜென்ரேஷன் சேஞ்ச் கிடையாது, ஃபேஸ் லிஃப்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும் போது டெஃபினெட்லி அப்பீலிங்காக இருக்குது. எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போரிங்கான டிசைன் கிடையாது. சென்டரில் வந்து பியானோவில் எலிமெண்ட்ஸ் வரும், அந்த டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி ஐஸ் கியூப் யூனிட்ஸ் போயிருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேஷாக இருக்கும். மேலே வந்து டிஆர்எல்ஸ் இங்கே இருக்குது, வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகவும் கனெக்ட் ஆகும். ஃபாக் லாம்ப்ஸ் மிஸ் அவுட் தான், பட் ஒரு ஃபங்க்ஷனல் வந்து ஏர்வென்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஏர் டேம் பிளே நடந்திருக்குங்க. 165 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. அது ஏதாவது இடத்துல பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய குழியில் விடுறீங்க இல்லை ஃபுல்லி விடுற போகிறீங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பட் மீதம் டைமில் அது ஒரு பெரிய தொந்தரவு யாருக்கும் இருந்ததில்லை. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜிலாலாம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ட்ராஸோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரப்போ சிம்பிள் அண்ட் க்ளீனான ஒரு லேஓவர் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கர், மஸ்குலர் லேஓவர் இல்லை கேரக்டர் லைன்ஸ்லாம் பெருசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ரொம்ப ஒரு மினிமலான ஒரு டிசைன் தான் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேலே வந்து பேசிக்கான ஒரு ஆண்டனா கிடைக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஃபெண்டர்லேருந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் லைன் அப்படியே ஃப்ளோ ஆகுது. பெல்ட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசான, அதாவது டிசைன் லேஓவர் அப்படின்ற மாதிரிலாம் போகல. ஃப்ளஷ் டைப் டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. டோரோட ஹெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் எனஃபாக இருக்குது. ஓகே, சாத்திரப்பவும் வந்து ஒரு நல்ல ஒரு தட் ஃபீல் ஆகுது. அதாவது பேசிக்கலி இன்றைக்கி வந்து அந்த டோர் வந்து ஹெவியராக ஃபீல் ஆகாட்டியும் உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து இன்றைக்கி வந்து சேஃபாக தான் இருக்குது. நிறையா காசில் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். டோர் தட் காமிக்கிறது வந்து அந்த க்ளோஷர் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த டோர் வந்து ஃப்ரெஜலாக இருந்துச்சுன்னா அந்த வின் நாய்ஸ், அந்த டயர் நாய்ஸ் இதெல்லாம் அதிகமாக உள்ள க்ரீப்பிங் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறோம். இந்த எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியை வச்சு ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ண முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் சேஃபாக இருந்தால் போதுங்க. ஏன்னா இன்றைக்கி காரோட கர்வ் வெயிட் அதிகப்படுத்தினா எமிஷன் நார்ம்ஸில் நிறையா பிராண்ட்ஸ் சிரமப்படுவாங்க. அதனால தான் கர்வ் வெயிட்டை குறைச்சி வராங்க. அதனால எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டலில் காம்ப்ரமைஸ் இருக்குது. உள்ள ஸ்ட்ரக்சரில் அந்த காம்ப்ரமைஸ் இல்லை. புது ஆல்ட்ராஸில் ஆக்சுவலாக வந்து சைடு இம்பாக்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த பி பில்லர்லையும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, சைடு இம்பாக்ட் பீம்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது அதை வந்து கிராஷ் டெஸ்ட்லையும் நம்ம எவிடென்ட்டாக பார்த்தோம். இங்கே 2501 mm வீல் பேஸாக இருக்குது. டாடா ஆல்ட்ராஸ் கூட கம்பீட் பண்ணக்கூடிய பலினோவாக இருக்கட்டும், i20 இருக்கட்டும், அது கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு டைமென்ஷன் ரீதியாக அந்த ஆல்ட்ராஸ் எங்கே பொசிஷன் இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுத்துருக்கேன். டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 185, 60, 16 டயர் ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல்ஸ்ங்க, வீல் கப்ஸோட கிடைக்குது. உங்களுக்கு லைனஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் லைனஸ் தான் போட்டு கன்சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 32ங்க, ரியரில் வந்து 35 PSI அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு ரெக்கமெண்ட்
ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்க. இது கோல்டு டயர் ப்ரெஷர் காலையில் ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் செக் பண்ணுறப்ப தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அதை செக் பண்ணி வைக்கிறது தவறான செயல். அதனால் வந்து ஒரு டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டரை வச்சு நீங்கள் ரெகுலராக வந்து அந்த டயர் ப்ரெஷர் அப்படின்றத கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். வார்விஎம் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது பெரிதான ஒரு கன்சோலுங்க. பியானோ பிளாக்ல முடிச்சிருக்காங்க. பாடி கலரில் இல்லாமல் தனியாக தெரியுது. உங்களுக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய மிரரும் சரி, இந்த கன்சோலும் சரி எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க. சாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து ஃப்ளிப் கீயாக கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ மீ ஹெட்லம்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இன்னொரு சாவியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கீ தான். விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல வச்சிருப்பதால இந்த இடத்துல வந்து அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வந்து ஷாப் பண்ணியிருக்காங்க. பட் ஐ சைட்லேருந்து பார்க்கும்போது பெரிய நிரடலாக இருக்கான நான் உள்ள பொறுப்பை பேசுகிறேங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நல்லா கிடைக்குது, ரியர்லையும் நல்லா தான் இருக்கும். பட் உள்ள வந்து கைண்ட் ஆஃப் இந்த வேரியண்ட்டில் பிளாக் தீம் அப்படின்றனால லாங் ட்ராவல் போகிறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வெளிச்சமாக வேணும்னா சீட் கவர்ஸை கொஞ்சம் பிரைட்டர் கலர்ஸில் போட்டுக்கோங்க. சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசலாம் அப்படின்னு வரப்போ டாடா ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் ஸ்டட்டுங்க டுவெல் பாத் வித் காயில் ஸ்ப்ரிங் கூட போட்டிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பிங் ப்ரொஃபைல் தான், அதுவும் காயில் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர்வரும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலினோ எடுத்தீங்களாலும் சரி, i20 எடுத்தீங்களாலும் சரி, உங்களுக்கு கம்ஃபர்ட் ஓரியன்டான சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷன் தான் இருக்கும், ஹேண்ட்லிங் ஓரியன்டாக இருக்காது. பட் ஆல்ட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் பேலன்ஸ்டுங்க. உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் கேரக்டரும் பாதிக்கப்பட்டிருக்காது, கம்ஃபர்ட் கேரக்டரும் பாதிக்கப்பட்டிருக்காது. ஒரு மெச்சூர்டான ஒரு செட்டப்பை நம்ம இங்கே பார்க்க முடியும். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷோ ஃபோட்டடாக இந்த செக்மெண்ட்டில் ஆல்ட்ராஸ் தான் இருக்குது. ஹேண்ட்லிங் கேரக்டரும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபார் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது i20 N-line இருக்குது பார்த்தீங்களா, i20 N-lineம் அந்த டாடா ஆல்ட்ராஸ் ரேசர் வந்த டைம் பார்க்கும்போது ஒரு நெக் டு நெக் இருந்துச்சு. இந்த போலோ போன அந்த ஸ்பேஸை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து i20 பலினோ, i20 N-line விட்டு i20 பலினோ டாடா ஆல்ட்ராஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்ட்டில் பேலன்ஸ்டாக ஒரு கார் வேணும்னா அது டாடா ஆல்ட்ராஸாக தான் இருக்குது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் நாய்ஸ், விண்ட் நாய்ஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்லையும் வந்து ராக் சாலிடாக ஸ்டேபிளாக தான் இருக்குது. பாடி ரோலை வெல் கண்டென்ட்டாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் லோவர் அப்படின்றனால அந்த டவுன் த எர்த் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது, அந்த சாசி இருக்கும்போது வந்து நமக்கு அஜைலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. டெய்லம் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எல்இடி ஸ்ட்ரிப் தாங்க கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து எல்இடி ஸ்ட்ரிப் தான், இண்டிகேட்டர்ஸும் எல்இடி ஸ்ட்ரிப் தான். கீழே வந்து பிரேக் லைட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ரிவர்ஸ் கை லேம்ப் இது வந்து ஆக்சுவலாக கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த பர்டிகுலர் மாடலில். ரிவர்ஸ் கை லேம்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிவர்ஸ் கை லேம்புங்க. கீழே பம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து பாடி கடல்டான ஒரு லே அவுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பெயிண்டட் ஒரு பிளாக் கன்சோல் போட்டிருக்காங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்றது தான் கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் கேமரா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது. ரியரில் நமக்கு டிஃபாகர் இந்த வேரியண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க, பியூர்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. வைப்பர் அப்படின்றது மிஸ் அவுட் தான். நான் நிறையா பார்த்துட்டேன். ஒரு பக்கம் வந்து ரியர் டிஃபாகர் இருக்காது, இல்லைனா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்காது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து இந்த 8-10 லட்சத்தில் இருக்கும். பட் இந்த ஒரு வேரியண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 345 லிட்டர்ஸ் இந்த பர்டிகுலர் மாடலில் கிடைக்குதுங்க. 345 அப்படின்றது ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும் மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லோடிங் லிப்பு தான் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு ஸ்பேர் டயர் வந்து ஒரு ப்ரொஃபைல் குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 165 80 R14 போயிருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. ஸோ பார்சல்ட்ரி அப்படின்றது இந்த பர்டிகுலர் மாடலில் கிடைக்காது. நீங்கள் வேணும்னா ஆக்சசரியில் போட்டுக்க முடியும். 60-40 ஸ்பிளிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபுல்லி ஃபோல்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் வாங்குற கஸ்டமருக்கு. டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் வந்து டீசென்ட் எனஃப்ங்க. ரொம்ப வந்து நம்ம வந்து மோசம் அப்படின்ற மாதிரி டெஃபினெட்லி சொல்ல முடியாது. இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி லெவல்ஸ், அதை வந்து பேனல்ஸோட எட்ஜஸ் இந்த க்ராப் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து ட்வீட்டர்ஸோட பிளேஸ்மெண்ட், இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸோட பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. பட் உள்ளே போகிறப்ப ட்வீட்டர் இருக்கா, ஸ்பீக்கர் இருக்காங்கிறதுலாம் நான் சொல்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் தான் இந்த வேரியண்ட்டில், எல்லா விண்டோஸுமே. இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். டாடா ஆல்ட்ராஸோட இந்த பியூர் மாடலோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரஸ்ங்க. ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் குனிஞ்சு தான் உள்ளே வரணும், குனிஞ்சு தான் வெளியே போகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அப்படின்றது கொஞ்சம் குறைவு அப்படின்றதாலங்க. பெரியவங்களும் சரி, ஹைட் அதிகமாக இருக்கிறீங்க. நான் வந்து 5.7 ஃபீட்டுங்க. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து 90 டிகிரி உங்களுக்கு வைட் ஓப்பன் ஆகுங்க. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பெரியவங்க ஏறி இறங்குறப்ப அது ரொம்பவே வந்து உதவி கொடுக்கும். ஹைட் அதிகமாக இருக்கிறீங்கன்னா மட்டும் வந்து குனிஞ்சு ஏறுங்க. ஸோ உள்ளே ஏறி உட்காந்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வெளிச்சம் நல்லா கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ரியர் சீட்டில். ஃப்ரண்ட்டில் விட பின்னாடி கொஞ்சம் குறைவாக இருக்கிற உணர்வு. இன்னொன்று எனக்கு இந்த கிராப் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வந்து எனக்கு கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பயம் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போனால் இடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்குது. ஹெட்ரெஸ்ட்டும் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக தான் வச்சுருக்காங்க. சரி, ஸ்பேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்கல, ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் மிஸ் அவுட் தான். பட் சீட்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான குறைகளும் தெரியலைங்க. நல்ல மெட்டீரியல் தான். உங்களுக்கு முதுகுக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகோட அதாவது வந்து
முதுகோட தண்டுவடம், அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் சரிங்களா? இதுதான் மேஜர். டிஸ்க்குக்கான சப்போர்ட் வந்து அந்த முதுகோட எட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்றோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த டிஸ்க்குக்கு மிஸ் அவுட் ஆகுது. பட் லம்பர் அத தாண்டி அந்த முதுகு தண்டுவலத்துக்கு வரும்போது உட்கார்ந்தீங்கன்னா, ஓகே பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் வந்து ரியர் சீட்ல உட்கார்றப்போ. ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து விசிபிலிட்டிலாம் கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. மேஜரா லெக் ஸ்பேஸ்ங்க தாராளமா இருக்கு. நீங்க கன்வீனியன்ட்டா உட்கார்ந்து வரலாம். கால நல்லா நீட்டிக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிளான லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கு. அண்டர் தை சப்போர்ட் பொறுத்தவரைக்கும் வந்து டீசென்ட்டுங்க. இன்னும் ஒரு துளி கொஞ்சம் சேர்த்தி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து லென்த் இருந்துருந்துச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கீழ ஆக்சுவலா ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். அப்படிங்கும்போது 3 அடல்ட் கன்வீனியன்ட்டா இங்க உட்கார முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆ கன்வீனியன்ட்னு சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். ரியர்ஸ் ஏசி அப்படின்றது இங்க மிஸ் அவுட் தாங்க. டேஷ்போர்ட் பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் இன்டீரியர்ல உங்களுக்கு நெறைய பேனல்ஸ் வந்து போயிருக்காங்க. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினென்ட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் எப்படியுமே நெறைய பேனல்ஸ் போனாங்க அப்படின்னா, நீங்க இத கழட்டி ஆஃப்டர் மார்க்கெட்ல நெறைய டைம் ஃபிட்மென்ட் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ராட்டில் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா இது எல்லாமே இன்டர்லாக்கிங் பேனல்ஸ் அப்படின்றனால. பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி டெஃபினெட்லி நல்லா பண்ணியிருக்காங்க. குறைகள் இல்லை. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் ஃப்ரெஜைலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சென்டர்ல கொஞ்சம் பட் சைட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாலிடா குடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ்ன்னு பார்க்குறப்போ, நல்ல ஒரு வைடான க்ளவ் பாக்ஸ்ங்க. உங்களுக்கு நெறைய திங்ஸ் உள்ள வச்சுக்க முடியும். கூலிங் ஃபங்ஷனாலிட்டி மிஸ் அவுட் தான். பட் யுட்டிலிட்டி ரீதியா திங்ஸ வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ அழகா கம்பார்ட்மெண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றது உள்ள பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ மேஜரா ஃப்ரண்ட் இன்டீரியர்ல சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம பேசணுங்க. சீட்ஸ் வந்து உட்கார்றதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார முடியுது. ஹூட வந்து தெரிஞ்சுக்க முடியுமா? போட்டோட விசிபிலிட்டி கிளியரா எடுத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆக்சுவலா வந்து ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கு இந்த வேரியன்ட்ல. இருந்தாலுமே ஃபுல்லா நீங்க வச்சீங்கனாலும் போனட்டோட லேயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி முடிச்சிருப்பாங்க. ஸ்லோப்பிங்கா முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பெருசா தெரியாது. ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க எட்டி விழுந்து பார்த்தீங்கனாலும் போனட்டோட விசிபிலிட்டி ஹேட்ச்பேக்ஸ பொறுத்தவரைக்கும் பெருமளவுல எடுத்துக்க முடியல. ஒரு சில வண்டியில மட்டும் தான் அது தெரியும். பட் உங்களுக்கு இந்த பில்லர் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ட குடுக்குதான்னு கேட்டீங்கன்னா, மேபி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கும். கொஞ்சம் வந்து பெரிதான ஒரு பில்லர் தான். அதே சேம் அப்ளைஸ் டூ இந்த ஐஆர்விஎம்ங்க. இதுவுமே ஹில் ஸ்டேஷன்ஸ்ல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் குடுக்கும். பட் உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு முதுகுக்கான சப்போர்ட் அப்படின்றது வந்து டீசென்ட்டா இருக்கு. அதாவது முதுகோட டிஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து முதுகோட தண்டுவலத்துக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. பாடி ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அசைஞ்சீங்கனாலும் ஷோல்டர் பிடிமானம் அப்படின்றது நல்லா இருக்கு. அழகா ஸ்டீரிங்க புடிச்சு நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஸ்டீரிங் பொறுத்தவரைக்கும் டில்ட் குடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்றது மட்டும் தான் மிஸ் அவுட் ஆகுது. ஆ மேனுவலா ஒரு ஐஆர்விஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சன் வைசர்ஸ் வந்து வேனிட்டி மிரரோட கோ டிரைவருக்கு மட்டும் கிடைக்குது. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேபின் லேம்ப்ஸ் அப்படின்றது எல்இடில போயிருக்காங்க. இதெல்லாம் தான் ஃப்ரண்ட்ல. முக்கியமான விஷயங்கள இப்ப பேசணும். என்ன அப்படின்னா, இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமும் இந்த ஏசி பத்தி பேசுவோம். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் ஒரு 7 இன்ச் ஹார்மன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் குடுத்துருக்காங்க. இந்த பேசிக் மாடலான பியூர்ல. இது வந்து பேசிக் அடுத்த மாடலுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏசி குறைச்சுக்கிறேன். ஏசியோட டிஸ்ப்ளேயும் இங்க தான் பார்க்க முடியும். ஆடியோ மட்டும் ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த மாடல்ல. நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன். கேளுங்க. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன். நான் வானவில்லை. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்குங்க. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்த்துருங்க. அடாப்டிவ் கெய்ட்லைன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அதுவும் குடுத்துருக்காங்க. டீசென்ட் எனஃபான ஒரு ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி. ஏசிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்படின்றது கிடைக்குதுங்க. த்ரோ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குங்க. ஏசிய பொறுத்த வரைக்கும்லாம் குறை சொல்ல முடியாது. இருங்க ப்ளோயர் ஸ்பீட குறைச்சுக்கிறேன். எக்கோ மோட் அண்ட் சிட்டி மோட்னு 2 டிரைவ் மோட்ஸ் இந்த மாடல பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. கீழ வந்து ஒரு யூஎஸ்பில டைப் ஏ சார்ஜர், ஒரு டைப் சி சார்ஜர், அது போக ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பேசிங் இருக்கு இந்த இடத்துல வந்து மொபைல் ஃபோன்ஸ வச்சுக்க. சென்டர் கன்சோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அப்படின்றது கிடைக்குது. ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க இங்க இருக்கு. எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் யூனிட் தான். சென்டர்ல வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்ப்ளேயோட குடுத்துருக்காங்க. நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஈஸியா கெயின் பண்ணிக்க முடியும். ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுமா இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்கோமீட்டர் அப்படின்றத பார்க்க முடியுது. ரைட் சைட்ல ஃபியூல் அப்புறம் இன்ஜின் டெம்பரேச்சர் லெவல்ஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த பர்ட்டிகுலர் மாடல்ல குடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியோட ஒரு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல க்ரூஸ் கண்ட்ரோலோட குடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி வண்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுல தான் வருது. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது. ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தாங்க. ஹார்ன் பொறுத்தவரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் 2மே இந்த வேரியண்ட்லயே குடுத்துருக்காங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து ஆப்டிமைஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. என்டர் பண்ணாது. ஒரு டெட் பெடல் அப்படின்றது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பதால லாங் டிராவல்ல அது கன்வீனியன்ஸ் ஆட் பண்ணி குடுக்கும். டோர் பேட்ஸ்ல இங்க ஃப்ரண்ட்ல பாருங்க. எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் வால்வியூமுக்கான ஜாய்ஸ்டிக் அப்படின்றது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டச் ஒரு நிமிஷம் இருங்க.
இல்லைங்க. ஒன் டச் டவுன், ஒன் டச் அப்பலாம் எதுவும் கிடைக்கல. எல்லாமே நார்மலான பவர் விண்டோஸ். ஒரு ஃபேப்ரிக் பேடிங் அப்படின்றது இந்த இடத்துல பார்க்க முடியும். கீழ வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா ஹோல்டரோட போட்டு ஒரு நல்ல யுட்டிலிட்டி ஸ்பேசிங்கோட அந்த டோர் பேட்ஸ் அமைச்சிருக்காங்க. எப்பவுமே கார் வாங்குறவங்கள அக்சஸரீஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்போ டேஷ் கேம்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய வீடியோல ஷவுட் கொடுத்துருக்கோம். அது வந்து நிறைய இடத்துல உபயோகமா இருக்குங்க. இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகும். டேஷ் கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சனலாக ஃப்ளீட் ட்ராக்கரோட டேஷ் கேம் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 4K வரைக்கும் போகும், ரியரில் வந்து ஹை டெஃபினிஷனோட கொடுத்துருக்காங்க. இது போக ஜிபிஎஸ் டிவைசஸ் அப்படின்றதையுமே வந்து ஃப்ளீட் ட்ராக் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரிட்டைல் அவுட்லெட் ஈரோட்டில் இருக்குது. நீங்கள் வேணால் லைவ்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் 5 டேஸ்லேருந்து 60 டேஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப்போட டிவைஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அட்ரஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நேரில் போய் செக் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்ஜின் ரிலையபிளாக இருக்குமா, சர்வீஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. அது ரெண்டுக்குமான ஒரு ஃபுல் ஸ்டெப் வைக்கணும் அப்படின்றக்காக தான் நாம் டாடா மோட்டார்ஸ் கூட, அதாவது டாடா டீலர்ஷிப் கூட கொலாபரேட் பண்ணி இந்த வீடியோஸ் அதே மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் சப்போர்ட்ஸ் அப்படின்றதையும் எடுத்துகிட்டு வர போகிறோம். அது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் டாட்டா கார்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க, பட் சர்வீஸ் நினச்ச ஒரு பயம் இருக்கும். அது இனி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் ஆரம்பித்து சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ் வரைக்கும் நம்மளோட டீம் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது விக்ட்ரி டாட்டாவில் கார் வாங்குறவங்களுக்காக இருக்க போதுங்க. சரி, இந்த வீடியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த காரை பற்றி பேசணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி லெவல்ஸ் வந்து மோஸ்ட்லி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லோட தான் இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 100% சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஆடியோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். மற்ற மேஜராக குறை சொல்கிற மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. நீங்கள் பர்சனலாக இந்த காரை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓனர்ஷிப் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசல் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22,000 அப்படின்றது வருங்க. நான் வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட் எடுத்திருக்கேன், சர்வீஸ் காஸ்ட் எடுத்திருக்கேன், ஃபியூல் காஸ்ட் எடுத்திருக்கேன். பெர் மந்த் வந்து நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா இஎம்ஐ மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. தயவு செஞ்சு ஓனர்ஷிப் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி எடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகம் எடுத்துட்டு நம்பி நெசிக்கிற குடும்பம் இருக்குது. சர்ச்சரை வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர். பை.